வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷீலா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுவரைக்கும் நம்ம dhanascooking சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஷீலா மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் ஷீலா மீன் எடுத்து வச்சுருக்கோங்க. தேவையான அளவு தக்காளி ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து புளி கரைசல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து தேவையான அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 சில்லு இருக்கும், அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வெங்காயமெல்லாம் வதக்கி தான் அரைக்கணும். இப்போ வாங்க வெங்காயமெல்லாம் வதக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை குழம்பு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை 2ஆ கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட நான் ஆச்சி மீன் குழம்பு பொடி சேர்த்துக்கிறேங்க. இது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்காக தான். தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா குழம்பு தூள் மட்டும் சேர்த்துக்கலாங்க. இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அரைச்சு காமிக்கிறேங்க. இப்போ இதை ஆற வச்சிடலாம். சரி, இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ தேங்காயோட சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிறேன்னு. இப்போ வாங்க எப்படி குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இந்த குழம்புக்கு வந்து இப்பயே தாளிச்சு விட்டுருக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு பருப்பு சேர்த்துக்கலாங்க.
கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்து சோம்பு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம 2 கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அடுத்து புளி கரைசல் ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும். இது வத்தி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு உரப்பு புளிப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா குழம்பெல்லாம் கொதிச்சு வரட்டும், பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதுக்கடுத்து மீனை போட்டுக்கலாம். நம்ம வந்து இவ்வளவு மீனையும் குழம்புல போட வேண்டியது இல்லைங்க. பாதி மீனை குழம்புல போட்டு மீதியை வறுவல் பண்ணிக்கலாம். இதோட மண்டை வால் எல்லாத்தையும் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாங்க. இது மட்டும்தான் நம்ம குழம்புல போட போகிறோம். இதை வறுக்க போகிறோங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிருக்கும். குழம்பெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம மீனை போடணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் இருந்தால் போதும், ரொம்ப திக்காக ஆகக்கூடாது. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 10 நிமிஷம் வேகணுங்க. இப்போ இது கூட மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போதான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மீன் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மீனெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ என்னோட ஸ்டைலில் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.